ரமேஷ் ரமேஷ் ஏன் என்னாச்சு? ஏன் படுத்துருக்குற? ஒண்ணும் இல்லப்பா. சரி சரி வா சாப்பிடுப்பா. கமன் கேட்டா வினோத், பிந்துவுக்கு இப்ப பூரண குணம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓய்வு தான் தேவை. எந்த விதமான குழப்பமோ அதிர்ச்சியோ வரக்கூடாது. அதனால அவளை எங்கேயாவது ஒரு அமைதியான ஊருக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா. அதுதான் அவளுக்கு நல்லது. மலைஜாதிக்காரங்க பண்டிகை கொண்டாடுறாங்க போல இருக்கு. நாம போய் பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே, வாங்க.
அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக அவளை பார்த்து பயந்து ஓடியாந்த? மரியாதையா சொல்ல போறியா இல்ல உன்னை கொன்னுடுவேன்? ரெண்டு பேரை கூட்டு வாங்க, பிந்து உள்ள எடுத்துட்டு போனோம். அப்புறம் அப்பா போன் பண்ணி வர சொல்லுங்க. சரி மேடம். வினோத், நான் சொல்றது காலையில விழலையா? வாங்க. வினோத், இப்போ சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. வினோத், என்ன ராஜி? வினோதுக்கு என்னாச்சு? எனக்கும் ஒண்ணும் புரியல. அவரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிந்துவுக்கு மறுபடியும் அந்த நோய் தெரிஞ்சிருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஐயோ, ஐயோ, அவளை போ சொல்லு, அவளை போ சொல்லு. பிந்து, பிந்து. I swear, பிந்துவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்? இல்ல டாக்டர், கிடையவே கிடையாது. அது நிச்சயமா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா என்கிட்ட சொல்ல வேண்டாம், பிடிவாதமா மறைக்க பாக்குறீங்க. பிந்துவுடைய மனசுல ஒரு பகுதி அந்த சம்பவத்தை மறந்துருச்சு.
ஆனா உள்ளுணர்வு மறக்க முடியாம திணறிட்டு இருக்கு. இட்ஸ் a clash between conscience and subconscious. அவனுக்கு இருக்கிற வியாதியா தான். இல்ல டாக்டர், என் மகன் மயக்கத்துல வளர்ந்து வச்சு நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்க. ஜெயலட்சுமி அம்மா, நீங்க என்னதான் ஆவேசமா அடிச்சு பேசினாலும் உங்க முகம் உங்களை காட்டி கொடுக்கணும். என்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை நீங்க மறைக்கிறீங்க. லுக்கியா, பிந்துவை ஹிப்னடைஸ் பண்ணி அவ மனசுல என்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப அவ உடல்நிலை அதுக்கு அனுமதிக்காது. அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். டாக்டர் சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? டாக்டர், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா என் மக வாழ்க்கையை அழிச்சு போய். அதை சொல்லலைன்னா உங்க மக உயிருக்கு ஆபத்து. டாக்டர் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. டாக்டர், நான் சொல்ல போற இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்களே. நிச்சயமா சொல்ல மாட்டேன். பிந்துவோட புருஷன் மாமனார் யாருக்குமே தெரியக்கூடாது. ஐ எம் டாக்டர். பேஷண்டோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் எப்பவும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. அவனுக்கு 14 வயசு. அப்பதான் என் மக குழந்தை மாதிரி தப்பு. அந்த குழந்தை திறமை அவளுக்கு எதிரியா இருந்து அவளை கற்பவதியாக்கிறது. அவன் யாரோ ஒருத்தன்னு சொன்ன. அவளை பத்தி அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆக கூடி அவ ஏமாந்துட்டு அதோட எங்க மானம் மரியாதை எல்லாமே நாசமாயிடுச்சு டாக்டர். எனக்கு என்ன சொல்றதுன்னே தோணாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா அது இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? என்ன பண்ண சொல்ற? இவளுக்கு இத்தனை விஷயத்தை கொடுத்துட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கலாம். இதை விட்டா வழியே இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் நுழைஞ்சு பார்த்தா இதை விட அசிங்கமெல்லாம் நடக்குதுமா. புருஷன் இருக்கையிலே இன்னொருத்தனு புள்ள பெத்தவெல்லாம் நல்லா இருக்கா, அவெல்லாம் தற்கொலை பண்ணிக்கலையே. பாவம் பச்சை புள்ள ஏதோ தெரியாதனமா எவங்கிட்டே ஏமாந்து போயிடுச்சு. அம்மா இத பாருங்க, இது வெளியில தெரியறதுக்கு முன்னால ஒண்ணுமில்லாம் பண்ணிடுறது நல்லதுமா. பக்கத்து கிராமத்துல ஒரு பொம்பளை இருக்கா, இதுல எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரி. அவகிட்ட கூட்டிட்டு போவோம். பிந்து அங்க 2 நாள் தங்க வேண்டியிருக்கும். காதும் காது வச்சா மாதிரி காரியத்தை முடிச்சுக்கிட்டு பிந்துவை கூட்டிட்டு வந்துடலாம். ஒண்ணும் யோசிக்காதீங்கம்மா, நான் சொல்றபடி செய்யுங்கம்மா.